India's finest audio wearable brand, starting at 999. கல்யாணத்துக்கு முன்னாடி கேரளாவில் லெக்சராக இருந்தேன். நான் இங்கே வந்தது ஆக்சுவலி இப்போ எம்ஃபில் கோர்ஸ் பண்ண தான் வந்தேன். அப்புறம் ஃபிலிமில் பாடுறதுக்கு கூட தான் வந்தேன். ஸோ இது லவ் மேரேஜாங்க? லவ் பண்ணோம். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் லவ் பண்ணோம். ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் வந்து கல்யாணம் ஓகே நடத்தலாம். அந்த டைமில் நான் கொஞ்சம் லவ் பண்ணோம். Appa is actually a very innocent person. Selta enakku en thambikku eppdina he is like a son and my mother is like a daughter. That's how we actually see amma na. Appa hair cut panni viduven, enna thechi viduven. So he is like a childlike person. இவரோட கன்சர்ன், பிள்ளைங்களோட கன்சர்ன் வந்து அவரை நல்லா பார்த்துக்கணுன்றது, அதில் அவர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார். என்னோட ஒய்ஃபும் பிள்ளைங்களும் என்ன அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்கன்றது வந்து he was very satisfied with them. அது எப்படின்னா ஒரு பெரிய வாய்ட் இருக்குது. ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு புருவம் தூக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அதை பகிர்ந்துக்க அப்பா இல்லை. அதே மாதிரி ஒரு சோகமான ஒரு தருணம், தோல் சாஞ்சிக்க அவர் இல்லைங்கிறது வந்து எப்பவுமே வந்து சோகங்கிறது அன்னைக்கு அப்போ இல்லை, அது நாளாக தான் அது ரொம்ப இன்னமும். அப்பா இறந்த அப்பா விட இப்போ இட்ஸ் பின் 6 months. இப்போதான் அது ரொம்ப ஹார்டாக ஹிட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணேன். டே பை டே இட்ஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. அப்பா எப்பயுமே சொல்லுவாங்க, ஒருத்தர் இருக்கும் போது அருமை தெரியாதுங்கிறது அதிகமாக சொல்கிற ஒரு ஃப்ரேஸ் அது. ஹி ஆல்வேஸ் மென்ஷன்ஸ் தட். ஆனால் இப்போ நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அவரோட டேலண்ட் ஆகட்டும், அவரோட இன்ட்ரெஸ்ட்ஸு. நாங்கள் எல்லாரும் பெட்ரூமில் இருந்தோம், இது யாருக்குமே தெரியாது ஆக்சுவலி. நாங்கள் ஆல் இன் அ ரூம். ஹி டைட் எங்கள் மேலே, எங்கள் கிட்டேயே இருந்து இறந்து போனேன். நாங்கள் 4 பேர் சுற்றி எங்கள் பெட்டில் இருந்தேன். ஐ திங்க் ஹீ இஸ் அ வெரி லக்கி பர்சன். ஸோ வணக்கம்ங்க. வணக்கம். சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறதுல. ஏன்னா டிஎஸ் பாலையா சாருடைய ரூட்டில் 3rd ஜென்ரேஷனும் இன்டூ சினிமான்றதை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி டு ஹேவ் யூ ஆல் ஆன் அவர் ஷோ. ஸோ எப்படி போயிட்டுருக்கு? எல்லாம் போயிட்டுருக்கு. சூப்பர். ஸோ எனக்கு என்னென்னா, ஆஸ் அன் ஆக்டராக டு ஸ்டார்ட் வித் லைக் ரோஹித்லேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஆஸ் அன் ஆக்டராக முதல் படம் அப்படின்றது ஒரு பெரிய கனவு. அதில் இந்த முதல் ஷாட் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பர்டிகுலர் எமோஷனலாக இருக்கும். அது அப்பாவே வந்து கை கொடுத்து கூப்பிடுற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் கிராப் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஆக்சுவலி அது முதல் ஷாட் இல்லை, பட் ஆனால் அவரோட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அஃப்கோர்ஸ் முதல் படம் அப்பா கிட்ட இருக்கிறப்போ அது ஒரு எமோஷனலாக இருந்திருக்கும்ல ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ. அந்த மூமெண்ட் எப்படி அமைஞ்சது சாட்டையில்? அதோட வேல்யூ எனக்கு இப்போ தான் தெரியுது. இன்ஃபேக்ட் அந்த நேரத்தில் வந்து ஒரு பெருசாக தெரியல, எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட்டு, அப்பா கூட நடிக்கிறவங்க அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்க்கும்போது ஓகே, நல்ல பெரிய டீமில் ஸ்டார்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னு. ஓகே. ஸோ அன்னைக்கு அந்த மெமரி எப்படி அமைஞ்சிச்சுன்னு நான் கேட்குறேன், அந்த சீன். ஸோ அந்த சீன் எப்படின்னா, எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஆப்போசிட் ஸ்கூலில் ஓட ஒரு ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் மாதிரி வரும். அங்கே இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் மாதிரி நடக்கும். ஸோ அப்போ எப்படின்னா, அப்பா வந்து சொல்லுவார் இந்த மாதிரி, இப்போ வரப்போகிற ஸ்கூல் வந்து ரொம்ப எல்லாத்துலேயும் அவங்க தான் ஃபஸ்ட்டு, ஸோ அவங்க கூட தான் நம்ம கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோடனே அப்போ தான் நான் வந்துட்டு என்டர் பண்ணும்போது சமுத்திரக்கனி சாரும் அப்பாவும் இருப்பாங்க, நானும் ஆக்டர் பிரேம் சாரும் வருவோம். பிரேம் சார் தான் என்னோட கோச்சாக வருவார், என்னோட பிடி ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக வருவார். ஸோ நாங்கள் போகும்போது அப்பாவுக்கு கை கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஷார்ட் அது. சூப்பர். ஸோ அந்த ஆசீர்வாதத்தோட திரைப்பயணம் ஆரம்பிச்சு உதயம் NH4 இரும்புத்திரை இந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். ஸோ நிவேதிதா, ஹாய்ங்க. ஸோ வந்து உங்கள் காஸ்டியூம் வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சலாம் இவரை காஸ்டியூம் டிசைனர் அப்படின்றது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வேரி ஆகிறப்போ சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தர் இன்டூ ஆன் ஸ்க்ரீனில் இருக்காங்க, நீங்கள் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் யூஆர் ஒர்க்கிங் லைக் பயங்கரமாக அதனுடைய ஆர்ட் ஃபார்மில் லைக் ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கீங்க. பாஸ்கர் தி ராஸ்கல் நிறைய படங்களுக்கு காஸ்டியூம் டிசைனாக இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ணதுக்கு, ஏன்னா டக்குன்னு ஆப்வியஸாக லைக் அப்பா தாத்தாங்கிறப்போ நம்ம ஆன் ஸ்க்ரீன் போகலாம், ஆக்டிங் போகலான்ற ஒரு தாட் டிஃபால்ட்டாக வரும், நம்ம பார்த்து வளர்ந்துருப்போம். பட் உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் போனதுடைய காரணம் என்ன? ஆக்சுவலி எனக்கு பொதுவாகவே எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ட்ரெஸ்அப் பண்ணுறது, காஸ்டியூம், ஃபேப்ரிக்ஸ், கலர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இது வந்து இன்னொருத்தருக்கு செஞ்சு தர்றதுங்கிறது அது இன்னுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கிறதுனால, அண்ட் அது நல்ல ரெக்கக்னைஸ் ஆகக்கூடிய ஒரு இதுங்கிறதுனால ஐ வாண்டட் டு டேக் அப் திஸ் லைன். என் அப்பாவுக்குமே அதில் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ண ஒரு இது. ஸோ ஐ வாண்டட் டு பர்சியூ தட். சூப்பர். லைக் வந்து டுவர்ட்ஸ் இதுதான் உங்களோட கோல். நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறமா நிறைய டிசைன் பண்ணுற ஒரு டிராஃப்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் இங்கே பார்க்குறோம் அப்பாவோடைய வந்து ஏர்லியர் ஸ்டேஜஸில் இருக்கிற ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது.
அங்கே வந்து நான் பழக்கப்படாத ஒரு சில ஸ்டில்ஸ் இருக்குது, அது பார்க்குறப்போ செம்ம மாசாக இருக்காப்புல. ஸோ நீங்கள் யோசிச்சிருப்பீங்களா ஏதாவது காஸ்டியூம் டிசைன் பண்ணி அப்பாக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், அப்பாவுக்கு வந்துட்டு ஆக்சுவலி அப்பாவுக்கும் அம்மாக்குமே வந்து தே ஹாவ் அ கிரேட் சென்ஸ் ஆஃப் ஃபேஷன். இதை இப்பயே பார்க்குறேன், மம்மி தான் வந்து இங்கே இருக்கிறதுலையே வந்து அழகாக சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோ ஆங்கரோ இல்லை கெஸ்ட்டோ யாருமே இல்லை, அம்மா தான் நான் வரலன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க, அதுக்கே இப்படி ரெடியாகி உட்காந்துருந்தாங்க. ஐ திங்க் ஐ டிரைவ்ட் ஆல் மை ஃபேஷன் என்ன சொல்றது சென்ஸ் ஃப்ரம் மை மதர் அண்ட் மை ஃபாதர். ஸோ அப்பா எப்பயுமே வந்து he knows how to dress up and he has a good sense of fashion. and அப்பா போட்ட முக்காவாசி ஷர்ட்ஸுமே வந்து அம்மா டிசைன் பண்ணதான். ஸோ whatever அம்மா இது பண்ணாலும் அப்படியே கண்ணு மூடி போட்டுப்பாரு. அண்ட் அப்பா கிட்ட அந்த சோபர் கலர்ஸ் என்ன விரும்புறது அண்ட் லவ் ஃபார் செக்ஸ் பிரிண்ட்ஸ் அது எல்லாமே எனக்கு அப்பாட்ட இருந்து தான் வந்தது. ஸோ ஒரு பர்டிகுலர் காஸ்டியூம் அப்பா ஆல்வேஸ் டிஸ்கஸஸ் வித் அஸ் அப்படின்னு சொன்னா அந்த kurta and pajama. So that's something he always loved to wear. ஸோ அது எப்பயுமே அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாரு. அண்ட் ஹி லைக்ஸ் டு எப்பயுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே மம்மி, இந்த லவ்வா அவ்வளோ லவ் நீங்கள் கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காருன்றாங்களே எப்படி? இல்லை, அவர் வந்து ஆக்சுவலி என்னென்னா அவர் கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண தெரியும் அவருக்கு. ஆனால் வந்து இப்போ நம்ம கடைக்கெல்லாம் போயாச்சுன்னா எது எடுக்கணும்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு பொறுமை இல்லை, உடனே போகலாம்ங்கவர். எனக்கு என்னென்னா என்ன கடையில் காலையில் விட்டு நான் நைட் வரைக்கும் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது தான் நான் வாங்கிட்டு வருவேன். எனக்கு சூஸ் பண்ணுறதுல ரொம்ப இஷ்டம், அந்த கலர்ஸ் அதெல்லாம் மேட்ச் பண்ணதில்ல. அதனால் நான் இப்போ அவருக்கு போகும்போது ஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். நானே எடுத்து வாங்கிட்டு அவர் கடைசியில் அவர் அதே போடுவார். ஆனால் அவருக்கு நிறைய அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு. நிறைய பேர் நல்லா இருக்கு ஷர்ட்ஸ் எங்கே வாங்கினீங்க எல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் வந்து சொல்லுவார். அதனால் எனக்கு அந்த ஃப்ரீடம் அப்பத்துல இருந்து கிடச்சிது. சூப்பர். ஸோ அந்த லவ் கேட்குறப்ப அழகாக இருக்குது, நல்லா சொன்னாங்க நிவேதிதா ஆக்சுவலி. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அவர் உங்களுக்காக சூஸ் பண்ணுறாரு. அவர் எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. எனக்கு பேண்ட் ஷர்ட் போடணுமா, உனக்கு விச் வேர்டஸ் யூ வாண்ட், எது வேணா போட்டுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவார். சூஸ் என்ன பண்ண மாட்டார், அது தெரியாது அவருக்கு. ஆனால் கலர் சென்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது அவருக்கு. அதனால் நானே எல்லாத்தையும் பண்ணிவிடுவேன். லைக் ஆஸ் அ லைக் சினிமா ஆடியன்ஸாக இருக்கட்டும், டிவி ஆடியன்ஸாக இருக்கட்டும், இப்போ நாங்கள் வந்து சார் மிஸ் பண்ணுறோம். ஆப்வியஸ்லி நாங்கள் வந்து ஃபேன் கன்சியூமரில் பார்க்குறப்போ அவருடைய ப்ரெசன்ஸ் இல்லைன்னா எங்களுக்கு அது வருத்தமாக இருக்குது. லைக் ஆஸ் அ ஃபேமிலியாக அதை தாண்டி வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கீங்க, டுவர்ட்ஸ் ஆக்டிங்காக இருக்கட்டும், இன்னும் அப்பா கூட நிறைய படம் பண்ணியிருக்கலான்ற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும், அப்பா கூட ஒர்க் பண்ணியிருந்துருக்கலான் இருந்திருக்கும், நீங்கள் ஒரு வே ஆஃப் லைக் மிஸ்ஸிங்ஸ் இருந்திருக்கும். லைக் எப்படி மிஸ் பண்ணுறீங்க அப்பாவை இந்த வேல? அது எப்படின்னா ஒரு பெரிய வாய்ட் இருக்குது. ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு புருவம் தூக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அதை பகிர்ந்துக்க அப்பா இல்லை. அதே மாதிரி ஒரு சோகமான ஒரு தருணம் தோல் சாஞ்சிக்க அவர் இல்லைங்கிறது வந்து அது வந்து ஒரு அப்பாவை இழந்த பையனுக்கு மட்டும், பசங்களுக்கு மட்டும்தான் அது வேல்யூ. அஃப்கோர்ஸ் ஒய்ஃப்க்கும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு தருணம். அது எப்பவுமே வந்து சோகங்கிறது அன்னைக்கு அப்போ இல்லை, அது நாளாக தான் அது ரொம்ப இன்னமும் அது ஒரு உடனே நாங்கள் நினைக்காத ஒரு டைமில் நடந்ததுனால யோசித்தோம். ஐயோ நாங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் இதெல்லாம் நம்ம எடுக்கணும்னால இவன் பிளான் பண்ண யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க தாத்தா மேலெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, அது நிறைய அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை எல்லா ஆர்டிஸ்ட்டை பற்றியும் அவருக்கு நிறைய பேரோட கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஷிப்பு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அவர்கிட்ட நிறையனா. எங்ககிட்ட பசங்களை உட்கார வச்சு நிறைய பேசுவாங்க. அப்போது அது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. சரி, நிறைய பேருக்கு தெரியாத பல விஷயங்கள் அவர் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் பதிவு பண்ணலையேன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ லைக் ஒரு ரோஹித் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே நீங்கள் லைட்டாக கொஞ்சம் அப்படியே கண் கலங்கிட்டீங்க. லைக் நீங்கள் எந்த வேல மிஸ் பண்ணுறீங்க? எனக்கு என்னென்னா, ஐ வாஸ் மியூசிக் லெக்சரர் பிஃபோர். கல்யாணத்துக்கு முன்னாடி கேரளாவில் லெக்சராக இருந்தேன். நான் இங்கே வந்தது ஆக்சுவலி இப்போ எம்ஃபில் கோர்ஸ் பண்ண தான் வந்தேன். அப்புறம் ஃபிலிமில் பாடுறதுக்கு கூட தான் வந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா சில சீசன்லாம் பாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, அது அந்த மாதிரிலாம் சொல்ல, உனக்கு பாடணுன்னா பாடிக்கோ, எனக்கு ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் வந்து அதுக்குன்னு அவர் இதெல்லாம் பண்ண மாட்டார். அவரே இல்லை, அவர் வர சான்சஸ் அவர் நடிப்பார். அந்த மாதிரி அதுக்குன்னு தேடியெல்லாம் போக மாட்டார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவரை வந்து அப்ரப்டாக அப்படி அவர் போயிட்டாருன்னு சொல்லும்போது எங்களால் தாங்கவே முடியல. என்னென்னா, ஐயோ அவர் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ட்ரெஷர்.
ஒரு பெரிய ட்ரெஷர். அவர் தாத்தா பற்றி அப்பா பற்றி பேசுவார். சேம் டைம் அவரோட கூட இணைந்து நடித்த அந்த காலத்தில் எம்ஜிஆர்ல இருந்து சிவாஜி சார், விகே சார், முத்துராமன், 3 தலைமுறை நடிகர்களை பத்தி எல்லாமே சொல்றாரு. அவர் கூட நடிச்ச சிவாஜி சார்ல இருந்து எல்லாருமே, தளபதி அவர்கள், தலைவர்கள் எல்லாருமே, கமல் சார், ரஜினி சார் எல்லாருமே. ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணதில்ல, பட் லைக் எல்லாம் பழகியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ட்ரெஷர் இல்லை, லைக் யாரும் அதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவர்கிட்டேருந்து அதை லிசன் பண்ணுறப்போ நமக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷமாக இருந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி ஆக்சுவலி அப்போல்லாம் எனக்கு தமிழெல்லாம் தெரியாது. நான் கேரளாலேருந்து வந்தேன். அப்போ எனக்கு தமிழ் தெரியலன்னா கூட நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தமிழ் ரசிகை. எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். எப்படின்னு கேட்டால் இவர் தான் என்னை என்கரேஜ் பண்ணார். எனக்கு இவரோட ஐயா கலைஞர் ஐயா பேசுவார்ல, அவர் இந்த சிடிஸ் கேசஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் பிரசங்கங்கள் எல்லாம் போட்டு அப்படி என்ஜாய் பண்ணுவார். நாங்கள் கல்யாண புதுசுலலாம் அவர் அப்படி தான் நிறைய இதெல்லாம் கேட்குவேன். நான் ஆச்சரியமாக, எனக்கு பாஷையே தெரியாது, கேட்டுகிட்டே இருப்பேன். நான் ஆக்சுவலி அவர் எனக்கு அந்த சீட் போட்டுட்டாரு. நான் தமிழை நான் நேசிக்க ஆரம்பித்து அவரோட நிறைய பிரசங்கங்கள் எல்லாம் கேட்பார். இவர் மிமிக்ரி எல்லாரும் மிமிக்ரி பண்ணுவார், சூப்பராக மிமிக்ரி பண்ணுவார். அவர் ஐயா மாதிரி பண்ணுவார், எம்ஜிஆர் சார் மாதிரி எல்லாரும் பண்ணி, முத்துராமனையா வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹிம். அவர் ரொம்ப இஷ்டம். அதே மாதிரி கார்த்திக் சார் எல்லாம் பயங்கர க்ளோஸ் அவருக்கு. அப்போ அவங்க வாய்ஸஸ் எல்லாம் இப்படி பண்ணுவாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச சில வாய்ஸ் கொடுக்குறவங்க அவங்க சொல்லுவாங்க, பாலையா சாரோட இது மட்டும் பேசவே முடியாது. அவரோட அந்த வாய்ஸில் வருகிற அந்த இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணதுன்னு சொல்ல. ஈவன் இவரு கூட வெற்றிமாறன் சார் கூட எனக்கு சொன்னார், அவரோட இது பண்ணவே நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் வரல அப்படின்னு. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால இப்போ இவங்ககிட்ட சொல்ல, நீ அந்த தாத்தா அதை நீ ட்ரை பண்ணி பார்த்தியா அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி ஷீ ஹாஸ் சம் டேலண்ட் டு அது. அப்போ அதே மாதிரி பண்ணுவோம். மிமிக்ரின்னா சரியான மிமிக்ரி. இப்போ நீங்கள் போனீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களை பற்றி நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுவீங்க. நிவேதிதா, நான் ஸோ ஸ்வீட்டில் கைண்டாக தானே நடந்துக்கிறேன், போனதுக்கு அப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டீங்களா, இமிடேட்லாம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி போக வர அவரோட ஆக்ஷன்ஸ், அவங்க அப்பா கிட்ட பேசும்போதெல்லாம் அவர் சொல்லுவார், ஐயோ எங்கள் அப்பா பேசுகிற மாதிரியே இருக்குது, எங்கள் அப்பா ஓடுற மாதிரி நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஏதோ ஃபன்னாக தான் கேட்டேன், காஸ்டியூம்ஸ்லாம் கொடுங்கன்னு. லிஃப்ட்டில் வரப்போ கேட்டுட்டு இருந்தேன், ஆங்கர் பண்ணுறேன், ஸோ காஸ்டியூம்ஸ் இல்லை, 8 காஸ்டியூமே ரிப்பீட் பண்ணுறேங்க, ஏதாவது ஆஸ் அ காஸ்டியூம் டிசைனாக கொடுங்க. நான் எதுவும் தெரியாமல் கேட்டாங்க, போயிட்டுலாம் என்னை வச்சு செஞ்சிடாதீங்க. ஸோ லைக் மிமிக்ரி பண்ணி காட்டுங்க. இல்லை அப்படி இல்லை, மிமிக்ரின்னு சொல்றது வந்துட்டு அந்த ஆளோட பிரசன்ஸ்ல பண்ண மாட்டேன், அவங்களோட ஆக்டிங்ல தான். அப்பதான் பிரச்சனை வராது. ஓகே, சூப்பர். லைக் இவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க, நீங்க இன் வாட் வே யூ ஆர் மிஸ்ஸிங் அப்பா? ஆக்சுவலி அப்பா இறந்த அப்பா விட இப்போ இட்ஸ் பின் 6 months. இப்போதான் அது ரொம்ப ஹார்டாக ஹிட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணேன். டே பை டே இட்ஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. அது பிசைட்ஸ் தட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பா இருந்ததை விட அப்பா இல்லாதப்போ ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் ஆஃப் மை ஃபாதர் நவ். அவரை அட்மையர் பண்ணுற எவ்வளோ பேருன்னு ரியலைஸ் பண்ணுறப்போ இருக்கும். அப்பா எப்பயுமே சொல்லுவாங்க, ஒருத்தர் இருக்கும்போது அருமை தெரியாதுங்கிறது அதிகமாக சொல்கிற ஒரு ஃப்ரேஸ் அது. ஹி ஆல்வேஸ் மென்ஷன்ஸ் தட். ஒருத்தர் இருக்கும்போது அவங்க அருமை தெரியாதுன்னு பொதுவாக சொல்லுவார் அவர். ஆனால் இப்போ நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அவரோட டேலண்ட் ஆகட்டும், அவரோட இன்ட்ரெஸ்ட்ஸு, அவர் வந்து he was a complete artist actually. And his love for மலையாளம். அம்மா வந்து தமிழ் பிடிக்கும்னாங்க, அப்பா வந்து மலையாளம்னா அவருக்கு அவ்வளோ இஷ்டம். கேரளா தான் அவரோட எல்லாமே. ஸோ அம்மாவோட வீட்டுக்கெல்லாம் போகும்போது he loves being in Kerala and he also wanted to spend his அவரோட ஓல்ட் ஏஜ் ஃபுல்லாக அங்கே இருக்கணும்ட்டுலாம் ரொம்ப பிளான் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ அப்பா இறந்தது வந்து ஐ ஃபீல் ஹி ஹஸ் லிவ்ட் அ வெரி கம்ப்ளீட் லைஃப். சின்ன வயசில் அவர் நல்லா இருந்திருக்கிறாரு. தாத்தாவோட அந்த இது ஐ திங்க் காட் இஸ் பிளெஸ்ட் ஹிம் ஸோ மச். நான் குறை சொல்லவே மாட்டேன், எக்ஸப்ட் ஃபார் த ஹெல்த் இஷ்யூஸ். பட் அது கூட எந்த ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்லையும் ஐ திங்க் டெத் குட் நாட் டிஃபீட் ஹிம். ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி ஸ்வீட் டெத் ஹி ஹேட். நாங்கள் எல்லாரும் பெட்ரூமில் இருந்தோம், இது யாருக்குமே தெரியாது ஆக்சுவலி. நாங்கள் we were all in a room. He died எங்க மேல எங்க கிட்டேயே இருந்து இறந்து போனா. நாங்க 4 பேர் சுத்தி எங்க பெட்ல இருந்தோம். ஐ திங்க் ஹீஸ் அ வெரி லக்கி பர்சன். அவரை மாதிரி ஒரு பிளெஸட் மேனை நான் பார்த்ததே இல்லை. he's had a very comfortable life itself. இட்ஸ் வெரி எமோஷனல் ஆக்சுவலி. ஏன்னா நான் லைட்டாக ஒரு மாதிரி பிரேக் ஆகிட்டேன். ஸோ என்னன்னா லைக் நீங்கள் அதை வே ஆஃப் மெச்சூராக நீங்கள் அதை சொன்னது வந்து நல்லா இருந்தது. லைக் உங்கள் முன்னாடி அவர் வந்து பிளஸ்ட் லைஃபாக இருந்திருக்காரு. ஸோ தட்ஸ் வெரி ஸ்வீட்டுங்க. வெல் மெச்சூர்டாக அதை சொல்லியிருக்கீங்க. அந்த மூமெண்ட் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்காமா? அது ஆக்சுவலி நான் ஒரு 2 years பேக் தான் அவருக்கு கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டது. ஆனால் ஒரு சைடில் அவர் வந்து ஹெல்த்தியாகவும் இருந்தார். சில விஷயங்களில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அவருக்கு.
அப்புறம் கொஞ்சம் பெட்டில் இருந்துட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா நாங்கள் இவரோட கன்சர்ன், பிள்ளைங்களோட கன்சர்ன் வந்து அவரை நல்லா பார்த்துக்கணுன்றது, அதில் அவர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார். என்னோட ஒய்ஃபும் பிள்ளைங்களும் என்ன அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்கன்றது வந்து he was very satisfied with them. அப்பா இஸ் ஆக்சுவலி அ வெரி இன்னசென்ட் பர்சன். சில டைம் எனக்கும் என் தம்பிக்கு எப்படின்னா he is like a son and my mother is like a daughter. That's how we actually see அம்மா. அப்பா அப்படிதான் பிஹேவ் பண்றது எல்லாமே அப்படிதான். ஸோ I don't know. எனக்கு I mean only if I get married I know how it feels to have a son. But I think அப்பா was like a son to me. அப்பா ஹேர் கட் பண்ணி விடுவேன், எண்ணெய் தேய்ச்சி விடுவேன். So he's like a very childlike person. அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்க ரொம்ப நேசிக்கிறது. இவன் ஷூட்டிங் போனால் அங்கேருந்தே ஃபோன் பண்ணுவான், நடுவில் ஃபோன். நாங்கள் பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்புட்ஸ்லாம் கண்டிப்பாக நிறைய. ஸோ ஒரு சீன் பார்த்தா இது ஏன் இப்படி பண்ணேன், நிறைய சேஞ்சஸ் சொல்லுவார். இப்படி தான் இருக்கணும், அதுக்கப்புறம் இப்படி ஏன் பண்ணேன்னு சொல்லிட்டு பழைய ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ அங்கே அந்த காலத்தில் வந்து இப்படி தான் பண்ணோம். இப்போ நம்ம டப்பிங்கை பற்றி, தமிழை பற்றி எல்லாம் பேசும்போது அவர் அந்த ஆக்டர்ஸ் செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த மாதிரி இப்போ இருந்ததுன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் நல்லா பேசணும், அந்த குரல் வளம் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பகிர்ந்தார். இஸ் a perfectionist actually. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், ட்ரெஸ்ஸு கசங்கி இருக்கக்கூடாது, ஷூ பாலிஷ், அது ரொம்ப அதுக்கு தான் நம்ம பயங்கரமாக திட்டு வாங்குவோம் ஆக்சுவலி. ஆமாம், தமிழ் அயர்ன் பண்ணாமல் ட்ரெஸ் போடவே கூடாது, அது பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்க 2 பேரும் சொல்கிறத வச்சு நிறைய லவ்ஸ் போலே. நீங்கள் தமிழ் கற்றுக்குறீங்க, அவங்க மலையாளம் கற்றுக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்குறப்போ பொறாமையாக இருக்குங்க. ஆஸ் அ சிங்கிள் பாயாக வந்து எனக்கு கடுப்பாகுது. In future you will get that chance. தேங்க்யூ. அதே உங்களை மாதிரி ஒரு கேரளாலேருந்து வந்தாங்கன்னா நான் ஹாப்பி டு ரிசீவ். ஓகேவா? ஸோ இது லவ் மேரேஜாங்க? இந்த ஃபோட்டோ அப்படியே உங்களை பார்க்குறப்போ இதில் நான் ஆக்சுவலி இங்கே ஆக்சுவலி நான் சென்னையில் வந்து பாட்டு பாடுறதுக்காக இல்லை, லவ் மேரேஜ் இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட்லி லவ் மேரேஜ். 29 வருஷமா கேட்ட எனக்கே வந்து நீங்க கேட்டு சொல்லியா? நீங்க கேட்டு சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்லி ஆகணும், எனக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ லவ் வந்து எந்த அரேஞ்ச் மேரேஜ்லயும் இருக்காது, லவ் மேரேஜ்லயும். அது ஃபேக்ட் சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. லவ் பண்ணோம், ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் லவ் பண்ணோம். ஆனால் இது ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன் வந்து கல்யாணம் ஓகே நடத்தலாம். அந்த டைமில் நான் கொஞ்சம் லவ் பண்ணோம். அதுதான். பட் லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணாங்களா? முதல்ல ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் எனக்கு யாருன்னு ஆக்சுவலி இவர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர் யாருன்னே தெரியல. நான் பாட்டு பாடத்துக்கு வந்தோம், ஒரு மியூசிக் டைரக்டர் மூலமாக தான் இவரை தெரிஞ்சது. இவர் வீட்டு பக்கத்தில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அதனால இவரோட தம்பி எங்கள் வீட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. என்னோட பிரதர் வந்து அவர் வீட்டுக்கெல்லாம் போய் பேசுவாங்க. நீங்கள் 2 பேரும் பேசிட்டதே இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு லாங்குவேஜ் தெரியாது. இவர் மலையாளம் பேசுவார், கொஞ்சம் இங்கிலீஷ் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பேசுவாங்க. அதனால அவருக்கும் மலையாளம் ஏதோ மாதிரி பேசுவார், புரியும். அந்த மாதிரி அதனால எல்லாம் வந்து நம்ம பேச முடியல அப்போ அந்த டைமில். அப்புறம் கல்யாணம் எங்கள் அண்ணாக்கிட்ட எல்லாம் சொன்னேன். எங்கள் அண்ணாக்கில் இவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நீ பாட்டு எல்லாம் பாடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன், சரி இந்த ஃபீல்டில் வந்தால் நான் கரெக்டாக இருக்கும், ஹஸ்பண்டு சினி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆக்சுவலி எங்களுக்கு இவங்களை ஃபேமிலி பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. தமிழ் இண்டஸ்ட்ரினால எங்களுக்கு தெரியல. ஆனால் ஏதோ சினிமாவில் இருக்கிறவங்க அது மட்டும் தெரியும். எங்கள் அண்ணாக்கு பிடிச்சது இவரோட அந்த கேரக்டரில் அவரை ரொம்ப பிடிச்சது. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஜாதகம் அப்படி இப்படின்லாம் பார்த்த ப்ராப்ளம்ஸ் அதில் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் வந்தது. அதுக்கப்புறம் நான் இங்கே எம்ஃபில் படிக்க வந்தேன் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஃபில் கோர்ஸ் படிக்க வந்த உடனே அதுக்கப்புறம் தான் எகெயின் வி மெட் அண்ட் பேசி நாங்கள் திருப்பி முடிவு எடுத்துட்டோம். ஜாதகம் எல்லாம் நமக்கு வேண்டான்ற. ஸோ இப்போ தான் ப்ரோ நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது. இவ்வளோ நேரம் அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அந்த லவ் லைஃபை. இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு எனக்கு தெரியல. வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறவங்க என்ன மேரேஜாக இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சீக்கிரட்டாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரா? யார் வேணாலும் கேட்பாங்க நாளைக்கு. அது எந்த சீக்கிரட்டை மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா எங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, எங்களுக்கு இன்னைக்காவது தெரியணும்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அதனால ஒரு பார்த்து லவ் பண்ணி லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்றது இவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கு பார்த்தீங்களா? India's finest audio wearable brand, starting at 999.